Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Revenge Love episode 21. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. ஷா வீக்கிட்ட சண்டை போட்டு வந்தால கிளினிக்ல உட்காந்துருக்கான். அப்போ அவனுக்கு வாஷிங்கோடைய ஆள்கிட்ட இருந்து கால் வருது. வாஷிங் அங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறான். இல்லையே அப்படின்னு ஷா சொல்ல, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அவர் இங்கேருந்து போனார், ஆனால் இன்னும் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஷாவுக்கு வெளியில் என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஷீச்சிங்கும் குவாஷிங்கும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இது உடனே வெளியில் ஓடி போய் பார்க்குறான். அங்கே குவாஷிங்கு ஷீச்சிங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்ட் பண்ணுறாங்க நல்லா தெரியுது, ஆனால் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தைரியம்டா உனக்கு, ஷாவை எதுக்கு ஏமாத்தினீங்க அப்படின்னு குவாஷிங்கு ஷீச்சிங்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு குவாஷிங்கோட கையை பிடிக்கிறான். வீட்டுக்கா, எந்த வீட்டுக்கு அப்படின்னு குவாஷிங் கேட்க, ஏன் உன் வீடு உனக்கு தெரியாதா அப்படின்னு குவாஷிங்கோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கேருந்து ஷாவை கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்த ஷீஜனுக்கு ஒரே ஹாப்பி. அப்போவே பின்னாடி இருந்து ஓடி வந்து அவன் மேலே ஜம்ப் பண்ணிக்கிறான். பரவாயில்லடா, நீ ரொம்ப நல்லாவே பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்ல வெய்க்கு செம்ம ஹாப்பி. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கு. அங்கே ஷாவும் குவாஷிங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ராமான்னு தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் ஸ்டே வித் மீ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷாவ் என்னமோ தைரியமாக குவாஷிங் கூட வந்துட்டான். இருந்தாலும் ஷாவுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது குவாஷிங் கூட ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. அவன் அங்கேருந்து இங்கே நகர்ந்தா கூட இவன் பயந்துக்கிட்டே இருக்கான், ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அமைதியாக சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குவாஷிங்க ஷாவையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஷா தலைகாணி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு குவாஷிங்கு, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கல, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அப்போ ஷாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மெதுவாக ஷர்ட் ஓப்பன் பண்ணி அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நல்லா ஸ்மெல் வருதா, அதாவது பயவுள்ள பிளான் பண்ணிட்டான் இன்னைக்கு தான்னு. இருந்தாலும் மனசுக்குள்ளே அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வாயிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படி போஸ் கொடுக்கறது அப்படின்னா, வரும்போது செக்ஸியாக போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் படுத்து பார்க்குறான், இல்லை சரி வரல, சரி அந்த பக்கம் படுக்கலான்னு சொல்லி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் குவாஷிங் வர சத்தம் கேட்டதுமே பொசிஷனை மாற்றிட்டு நல்ல பையன் மாதிரி உட்காந்துடுறான். குவாஷிங் குளிச்சுட்டு வந்துட்டான் போல. அவன் அந்த பக்கம் இருக்கிற ரிமோட் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் வரான். ஷா கூட அவனை கிஸ் பண்ணதான் வந்தான், தப்பாக நினச்சிட்டான் போல. ஆனால் அவன் ரெடியாக தான் இருக்கான் கிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் குவாஷிங் கிஸ் பண்ணாமல் போயிடுறான். அப்போ குவாஷிங் சொல்கிறான், இந்த சீரீஸோடைய புதுசாக 4 எபிசோடு வந்திருக்கு, அந்த 4 நம்ம இப்பயே பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, 4 எபிசோடையும் இப்பயே பார்க்குறதா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். ஏன்னா 4 எபிசோடு இப்பயே பார்த்தா டைம் பத்தாதில்ல. அப்போ உடனே கரண்ட்டு போயிடுது. அவன் பயந்துட்டு குவாஷிங்கோட கையை பிடிச்சிக்கிறான். நீ தான் வேணும்னே கரண்ட் கட் பண்ணியா அப்படின்னு குவாஷிங் கிட்ட கேட்க, நான் ஒன்றும் கட் பண்ணல, நீ வேணா இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கரண்ட் பாக்ஸில் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை வேண்டாம், நீ நட்டுட்டு போகாது அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிறான். சரி கொஞ்ச நேரம் உட்காரு, நான் கேண்டில்ஸ் பற்ற வச்சுட்டு வரேன் அப்படின்னு வீடு ஃபுல்லாக கேண்டில்ஸாக இருக்குது. அதெல்லாம் பற்ற வச்சுட்டு வந்து இவன் பக்கத்தில் உட்காரான். இவ்வளோ நேரம் இவனை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தவன் இப்போ மட்டும் அவன் பக்கத்தில் போய் உட்கார ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ உனக்கு பயம் போயிடுச்சா அப்படின்னு குவாஷிங் கேட்க, அவனும் போயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்புறம் குவாஷிங் பக்கத்தில் வர இவனை கிஸ் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் வந்து அவன் கிஸ் பண்ணாமல் போக ஷாவே அவனை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன, இவன் அப்படியே அவன் மேலே வர, அவன் இவனை கிஸ் பண்ண, அவன் கழுத்தை பிடிச்சி கடிக்க, அப்படியே வேற லெவலில் போயிட்டு இருக்குது. ஆனால் ஷீச்சனுக்கும் வெய்க்கும் காமிச்ச சீனை விட இவங்க சீனு கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். அப்புறம் என்ன, அவன் மடியிலையும் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு வேற லெவலில் போச்சு சீனு. ஆனால் அதோட கட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே எதுவும் காட்டலை. அப்புறம் அடுத்த நாள் காலையில் 2 கப்புள்ஸுமே ஒன்றா வெளியில் வந்திருக்காங்க, பிக்னிக் மாதிரி. அப்போ ஷீச் எங்கே குவாஷிங்கோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். அவன் பக்கத்தில் வந்து, என்னடா நீ ரொம்ப டயர்டாக இருக்கிய அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அவன் டயர்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் கேட்குறது உனக்கு புரியலையா, நேற்று நைட்டு நடந்துச்சா அப்படின்னு கேட்க, நானும் அதை தாண்டா சொல்கிறேன் அப்படின்றான். இங்கே வெய் ஷாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷாவோட ஃபேஸை பார்த்தாலே அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்றது தெரியுது. அவனே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி வெய் கேட்குறான். அதுக்கு ஷா ரொம்ப பெருமையா, ஷீச்சங்கை விட குவாஷிங் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ பாரு குவாஷிங் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அப்படின்னு வெய் குவாஷிங் கிட்ட கேட்க போகிறான். அதுக்குள்ள ஷா அவனோட வாயை பொத்திடுறான். கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நீ சும்மா இருந்தா நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்றான். அப்போ ஷீச்சிங்க குவாஷிங் கிட்ட சொல்கிறான், நீ தேங்காய் சாப்பிட்றதுக்கு நான் தென்னை மரம் ஏறி இருக்கேன்டா அப்படின்றான். அப்புறம் ஷா வெய் கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னால, அது என்னன்னா,
வேங்ஷாவும் வேங்ஷனும் வந்து ஆக்சுவலாக ரியல் பிரதர்ஸ் இல்லையாமா. வேங்ஷா வந்து அடாப்ட் பண்ணவனாமா அப்படின்னு சொல்கிறான். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு வேங்ஷனுக்கு வேங்ஷா மேலே லவ் இருக்குன்னு. நாவல் படி பார்த்தா அவங்க தான் இந்த நாவலுடைய தேர்டு கப்பலாமா. பட் அதை பற்றி நமக்கு இங்கே பெருசாக எதுவும் காட்டலை. அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஷீச்செங் வந்து வெய்ய பிடிச்சி இழுக்கிறான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அவன் பாட்டுக்கு தர தர நிறுத்திட்டு போய் டென்ட்டுக்குள்ளே என்ன பண்ணான்னு தெரியல, டென்ட்டெல்லாம் அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து இந்த ஷியாவு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க, குவாஷிங் அவன் கண்ணை பொத்திடுறான். அதெல்லாம் பார்க்காத குழந்தைங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு கப்புள்ஸுமே ரொம்ப ஜாலியாக அங்கே டைம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பபிள்ஸ் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெய் அவனுடைய அம்மா அப்பாவை புதைச்ச இடத்துக்கு வந்திருக்கான். இது அடுத்த நாள்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா நான் ஆரம்பித்த கம்பெனி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. எனக்கு இப்போ புதுசாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட கிடைச்சிருக்குது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சுமா. ஆனால் இந்த ஷீச்செங் தான் எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப கஞ்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தான் நம்ம எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். சும்மாலாம் காசு செலவு பண்ணுறதே இல்லை தெரியுமா. நான் இப்போவே காசு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என் கல்யாணத்துக்காக சேர்த்து வைப்பேன், ஆனால் இப்போ என்னோட ரிட்டையர்மெண்ட்காக சேர்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்னு அம்மா கிட்ட பேசுகிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் உங்களுக்காக மருமகனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு பையன், மற்றபடி அவங்ககிட்ட நீங்கள் ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவன் என்னை ஒரு வீட்டு வேலை கூட செய்ய விட மாட்டான் தெரியுமா. எனக்காக என்ன வேணா பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் என்னதான் தப்பு பண்ணாலும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணா எல்லாத்தையும் அவன் மறந்துடுவான். அந்த அளவுக்கு அவன் என்னை பிடிக்கும் அப்படின்னுட்டு, அம்மா நீங்கள் இன்னும் அவனை பார்க்கலல்ல, நான் அடுத்த டைம் வரும்போது அவனோட ஃபோட்டோ கொண்டு வரேன் அப்படின்னுட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் போ பண்ணிட்டு அவங்கிருந்து கிளம்பி காரில் ஏறுறதுக்கு வரான். அப்போ கார் கிட்ட யாரோ ஒருத்தன் வந்து காரில் ஏறு அப்படின்னு அவன் காரில் கூப்பிட்றான். நான் எதுக்கு வரணும் அப்படின்னு வெய் கேட்க, இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து அவனோட முகத்தை மூடி அவனை கிட்னாப் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெய் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனை ஏதோ ஒரு ரூமில் கிட்னாப் பண்ணி கை காலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஷீச்சங்குடைய அப்பா வராரு. அவர் இவன்கிட்ட நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அவன் தெரியும் தலையாட்டான். அப்படின்னா சொல்லு நான் யாரு அப்படின்னு கேட்க, இவன் மாமனார் அப்படின்றான். அவருக்கு ஒரே ஷாக்கு. எங்க ஷீச்செங் என்னமோ வேலையா வந்திருக்கான், ஆனா அந்த வேலை அங்க ஆகல போல. அப்போ அவன் ஃபோன் எடுத்து வெய்க்கு கால் பண்றான். வெய்யோட ஃபோன் போக மாட்டேங்குது. சரி நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவனோட ஆளை கூப்பிட்டுட்டு ஷீச்செங்க வீட்டுக்கு வரான். அதே நேரம் எங்க ஷீச்செங்குடைய அப்பா அவன் கை கால் வாயெல்லாம் ஃபுல்லா பொத்தி வச்சிருக்காரு. அப்ப வெளியில ஷீச்செங்குடைய சத்தம் கேக்குது. சத்தம் போடாத அப்படின்னுட்டு அவங்க அப்பா வெளியில வந்து கதவை சாத்திடுறாரு. அப்பதான் ஷீச்செங் அங்க வந்து அம்மா எங்க அப்படின்னு கேட்க, உங்க அம்மா உங்க அக்காவை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். என்னடா இத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து, இப்பதான் நீ வீட்டுக்கு வரதா அப்படின்னு அவங்க அப்பா எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேச ட்ரை பண்றாரு. அப்ப வெய்க்கு ஷீச்செங்கோட குரல் கேக்குது. அவன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அது ஷீச்செங்க்கு கேக்குது. என்ன யாரையோ ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க போலயே அப்படின்னு அவன் கிண்டலா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய அங்கிள் ஒரு பப்பி சென்ட் பண்ணாரு, அந்த பப்பி தான் அந்த ரூம்குள்ள இருக்கு அப்படின்னு போய் சொல்றாரு. அப்புறம் சாப்பாடு சாப்பிடு, இதெல்லாம் நம்மளோட தோட்டத்துல விளைஞ்சது அப்படின்னு கொடுக்க அவனும் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப இங்க இவங்க அப்பா கேக்குறாரு, நாளைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கியான்னு. எதுக்கு அப்படின்னு ஷீச்செங் கேட்க, என் கூட நீ பிளைண்ட் டேட்க்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஷீச்செங்க்கு ஒரே சிரிப்பா இருக்குது. உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இனிமே பிளைண்ட் டேட் போய் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு அவன் கிண்டலா சிரிக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிளைண்ட் டேட்டு உனக்காகத்தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க என் கூட வரீங்க அப்படின்னு கேட்க, நீதான் எல்லாரையும் பயமுறுத்துறிய, அதான் நான் உன் கூட வரலான்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானே பயமுறுத்துறேன்னா அப்ப நீங்க என் கூட வந்தா அந்த பொண்ணு இன்னும் தானே பயப்படும் அப்படின்னு கிண்டலா கேட்க, அப்படின்னா நீ தனியா போறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னால முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த ரூம்குள்ள இருந்து முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டாலும் எதுவுமே கேட்கலன்னு சொல்லி அங்க ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சிருக்கோம், அந்த ஃப்ளவர் வேஸை தட்டி விட்டுடுறான். அது கீழே விழுந்து உடையுது. அந்த சத்தம் கேட்க, ஃப்ளவர் வேஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு போலயே அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். ஆமாம், அந்த நாய்க்கு ரொம்ப திமிரு அப்படின்னு அவருடைய அப்பா சொல்றாரு. அப்ப ஷீச்செங் எதுக்கு அந்த நாயை கட்டி போட்டிருக்கீங்க, நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு கதை ஓபன் பண்ண போறான். அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல வேண்டாம், கதை ஓபன் பண்ணாத, அந்த நாய் யாராச்சும் புதுசா பார்த்தா கடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, என்ன நாய் அது அப்படின்னு கேக்குறான்.
அது வந்து ஒரு கிராஸ் பீட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஷீச்சங் கேட்காம மறுபடியும் கதை ஓபன் பண்றதுக்கு பக்கத்துல போயிடுறான். அப்ப அவங்க அப்பா பேச்ச மாத்துறதுக்கு, நாளைக்கு நீ பிளைண்ட் எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்ல, ஷீச்சங் கதவை திறக்காமலே அங்க இருந்து போயிடுறான். ஷீச்சங் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வெய்க்கு சாப்பாடு கொண்டு போறாரு. போய் அவன் வாயில ஒட்டியிருந்த டேப்பை எடுத்து விட்டுட்டு கையை மட்டும் கழட்டி விடுறாரு. சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழே விழுந்த ஃப்ளவர் வேஸை பாக்குறாரு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல. அதை பார்த்ததுமே அவருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வெய் அங்க வச்சிருக்க சாப்பாடை பாக்குறான். அவன் மனசுக்குள்ள, எப்பயுமே நம்ம மிச்சம் வைக்கிறதா ஷீச்சங் சாப்பிடுவான், இன்னைக்கு ஷீச்சங் மிச்சம் வச்சதை நம்ம சாப்பிடணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷீச்சங் எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அங்கேயும் வெய்ய காணோம் அப்படின்னதுமே அவனுக்கு டவுட் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணி பாக்குறான். வெய்யோட நம்பருக்கு போகவே மாட்டேங்குது. அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு என்னமோ தப்பு இருக்குதுன்னு. அவன் குவாஷிங்கோடைய வீட்டுக்கு வர, ஷாவும் அங்க வரான். என்னாச்சு இன்னும் வெய் கிடைக்கல அப்படின்னு கேட்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, அவனை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்ல, அப்ப குவாஷிங் கேட்குறான், அவன் இப்ப யாருக்கிட்டயாச்சும் சண்டை போட்டானா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப குவாஷிங்க்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போனாலும் அந்த ஞாபகம் வருது. நீங்க யாரும் மறைச்சு வச்சிருக்கீங்க போலியே அப்படின்னு ஷீச்சிங் கேட்டால, அப்புறம் அந்த ரூம்குள்ள நாய் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு டவுட்டா இருக்குது. அப்ப ஷாவ் கேக்குறான், அவங்க அப்பா எதுக்கு வெய்ய பிடிச்சு வைக்க போறாரு அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாக்கு என்ன இதெல்லாம் தெரியாமலா இருக்கும், அவருக்கு இந்த ஊரு ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, ஒன்னா ஊர் சுத்துறாங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க, அவங்க அப்பாக்கு என்ன அதெல்லாம் தெரியாமலா இருக்கும், அதான் யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு குவாஷிங் ஷாவ் கிட்ட சொல்ல, அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு வெய்ய அப்படின்னு கேக்குறான். ஆமா, வெய் எதுக்கு அவர் கிட்னாப் பண்ணாரு, ஷீச்சங்க கூப்பிட்டு மிரட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, இவனை பாரு, இவன் பயப்படுற மாதிரியா இருக்கான், இவனே இப்படி இருக்கான், அவங்க அப்பா என்ன சாதாரணமானவரா இருப்பாரு, அவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க ஷீச்சங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெய் அவங்க கிட்னாப் பண்ணாங்கல்ல அந்த ஃபுட்டேஜை பார்த்துடுறான். சரி நீங்க அதை பார்த்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னுட்டு ஷீச்சங் அவனோட வீட்டுக்கு போறான். அவன் அந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால அந்த ரூம் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா சொன்ன மாதிரி அதுக்குள்ள ஒரு நாய் இப்ப இருக்குது. இருந்தாலும் ஷீச்சங் அவங்க அப்பா மேல டவுட் வந்துடுது. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கால் பண்றான். அவங்க அப்பாவோட செக்ரட்டரி தான் ஃபோன் அட்டன் பண்றாரு. அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா விஷயம், சரி அவரை உடம்ப பாத்துக்க சொல்லுங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். ஆனா ஷீச்சங்க வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்கேயுமே வெய்ய காணும். அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஆன்ட்டிய பாக்குறான். ஆன்ட்டி கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுமே, எங்க போயிட்டு வரீங்க, யாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து உங்க அப்பாக்கு தான் அப்படின்னு சொல்ல, அப்பா நைட்ல எல்லாம் இந்த டைம்ல எல்லாம் அப்பா சாப்பிட மாட்டாரு அப்படின்னு அவன் கரெக்டா கேட்கறான். அது வந்து அப்படின்னு அந்த ஆன்ட்டி தயங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஷீச்சங் கேட்குறான். இல்லை இன்னைக்கு மதியானம் உங்க அப்பா யாரோ ஒரு சின்ன பையனை கடத்திட்டு வந்தாரு, அவனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் எப்படி இருந்தான் அப்படின்னு அவன் கேட்குறான். பார்க்கறதுக்கு ஒல்லியா ஹைட்டா இருந்தான், கண்ணெல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவனுக்கு வெய்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. சரி இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, உங்க அப்பா தான் பழைய ஃபேக்டரியில வச்சிருக்கிறதா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே ஷீச்சங் அங்கிருந்து ஓடி வர அந்த பழைய ஃபேக்டரிக்கு. அப்ப அந்த செக்ரட்டரிக்கு, அதான் ஷீச்சங்குடைய அப்பா செக்ரட்டரிக்கு ஃபோன் வந்துடுது. அந்த ஆன்ட்டி தான் கால் பண்ணிட்டாங்க போல. ஷீச்சங்க்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, சே இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. நம்ம வேணா இடத்த மறுபடியும் மாத்திரலாமா அப்படின்னு செக்ரட்டரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஷீச்சங்கால இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஷீச்சங் அவசர அவசரமா அந்த பழைய ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கான். அப்ப வர வழியில குவாஷிங்கையும் அவனுடைய ஆளுங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். இவன் இந்த ஃபேக்டரியில வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே அவனுக்கு வெய் கிடைக்கவே இல்லை. அப்ப குவாஷிங்கோடைய ஆளுங்க வெய்ய கிட்னாப் பண்ணாங்கல்ல, அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. எங்க ஷீச்சங்குடைய அப்பா டாக்டர் வர சொல்லியிருக்காரு. வெய்ய கிட்னாப் பண்ணும்போது அவன் கால் சுலுக்கிக்கும், கால் சரி பண்றதுக்காக டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப வெய்க்கு என்னடா பண்றது அப்படின்னு அவர் முன்னாடி அழுது நடிக்கிறான். ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு போக விடுங்க, எனக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வேற வந்திருக்கு, நான் போய் அதுல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற, ஷீச்சங்க தானே ஆஃபீஸ் பார்த்துக்கிறான், அவன் வேலை செஞ்சுக்குவான், ஒரு 2 நாள் நீ ரெஸ்ட் எடுத்த மாதிரி இங்கே இரு அப்படின்னு சொல்ல, ஆனா உங்க பையன் ரொம்ப டயர்டா இருப்பான்ல அப்படின்னு அவன் சொல்ல, நீ எப்பயுமே என் பையனை டயர்டா தானே வச்சிருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்புறம் என்னோட ஒய்ஃப் என்னோட பொண்ணு வீட்டுல இல்ல, அது வரைக்கும் நீ என் கூட துணைக்கிற அப்படின்னு சொல்ல, நானா அப்படின்னு வெய் கேட்குறான்.
ஆமா, ஏன் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, சரி இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான் வேற வழி இல்லாம. எங்க குவாஷிங்கோடைய ஆளுங்க கிட்னாப் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஷீச்சங் அங்க வந்து வெய்யங்க அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தெரியாது, நாங்க வெறும் கிட்னாப் பண்ணி மட்டும்தான் கூட்டு போனோம், அவங்க இப்ப எங்க இருக்காங்கல்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு குவாஷிங் கேட்க, அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு ஷீச்சங் சொல்றான். என்னடா சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப நீ அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா உங்க அப்பா வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உன்னை தானா வந்து வலையில விழ வைக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ அங்க போன கண்டிப்பா மாட்டிக்குவேன், நான் சொல்றத கேளு, என் கூட வா அப்படின்னு வாஷிங் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இங்க நைட் ஆயிடுது, தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஷீச்சங்க பார்க்கணும் போல இருக்க போல. அந்த ரூம்ல ஒரு போட்டோ வச்சிருக்குது, ஷீச்சங்க அவங்க அப்பா கூட இருக்கிற போட்டோ. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, ஆனா உங்க அப்பா ஷீச்சங்க விட கொஞ்சம் ஜென்டிலா தான் இருக்காரு, நல்லவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அவன் போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்ததுமே அவங்க அப்பா வந்து முன்னாடி நிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அவன் பயந்துடுறான். ஆனா இருந்தாலும், ப்ளீஸ் என்னை இங்கிருந்து போக விடுங்க, நான் இங்கிருந்து போகணும், என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்காம அசால்ட்டா அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காரு. அப்பவே கேக்குறான், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னு அவர் கேக்குறாரு. நீங்க என்னை கிட்னாப் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆனா என்ன நல்லா தானே பாத்துக்கிறீங்க, டார்ச்சர் எதுவும் பண்ணலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, எனக்கு இன்னும் உன்னை பத்தி சரியா தெரியலல்ல, உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உன் பேரண்ட்ஸை பத்தி எல்லாம் விசாரிச்சேன், அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஆளுங்க மாதிரிதான் இருக்கு, நீயும் பார்க்க ரொம்ப நல்ல பையனாதான் இருக்க, நீ எதுக்கு ஷீச்சன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, அவன் ரொம்ப மோசமானவன் தெரியுமா, அவன் அந்த மாதிரி எத்தனையோ பேரை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உங்க பையனை பத்தி நீங்களே எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறான். நான் சொன்னதை நம்பலையா, உன்ன மாதிரி அவன் எத்தனையோ பேர் லவ் பண்ணியிருக்கான், ஆனா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஸோ இதுல இருந்து உனக்கு வெளியில வர்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும், அவனுக்கு இதை பண்ணி பண்ணி பழகி போச்சு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு பொறை ஏறிடுது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது, வேய்க்கு ரொம்ப போர் அடிக்குது. ஷீச்சி நம்மளை தேடிக்கிட்டு இருப்பான்ல, என்ன பண்றது அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க ஷீச்சனுடைய பழைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒரு பழைய ஆல்பம் இருக்குது, அதில் அவனுடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதை இவன் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு குட்டி கேமராவும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பழைய வீடியோஸ் இருக்குது. ஷீச்சங் அவங்க அப்பா சின்ன வயசில் எடுத்த வீடியோ போல், அவனுடைய பர்த்டேல அவன் விளையாடுற வீடியோ, அந்த மாதிரி அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்போ அவங்க அப்பா பக்கத்தில் வந்துடுறாரு. என்ன ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற போலியா அப்படின்னு கேட்க, அவன் பாட்டுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் கையில இருந்து அந்த கேமராவை பிடுங்கிடுறாரு. இது வேலை செய்யாதே அப்படின்னு கேட்க, இல்லையே அது வேலை செய்யுது, அதை தூக்கி வீசாதீங்க அப்படின்னு சொல்ல, அது வேலை செஞ்சு இனிமே என்ன பிரயோஜனம், அது பழசு, தூக்கி வீசிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இல்ல இல்ல இதை ரெடி பண்ணா இப்ப கூட இதை விற்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. இங்க வெய்க்கு செம்மையா போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி இங்க ஷீச்செங்கும் வாஷிங் சொன்ன மாதிரி சும்மா இருக்கான், வெய்ய தேடிக்கிட்டு அங்க போகல. அப்ப திடீர்னு வெய்க்கு அவனுடைய அந்த வாட்ச் ஞாபகம் வருது. அவனும் ஷீச்செங்கும் போட்டிருக்கிறது ஒரே வாட்ச் தானே, கப்பல் வாட்ச் தானே. ஸோ அவன் அந்த 1-2 நம்பர்ஸை வச்சு கோட்ல ஐ மிஸ் யூ அப்படின்னு அனுப்ப, அந்த கரெக்டாக ஷீச்செங்கும் பார்த்துடுறான். சரி ஐ மிஸ் யூல ஐ லவ் யூன்னு அனுப்புவான், அதுக்கு ஷீச்செங் ஐ லவ் யூ மோர் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். அப்போதான் வெய்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இதில் ஐ லவ் யூ சொல்ல முடியும்னா நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவனுக்கு சொல்லலாம்ல அப்படின்ட்டு அந்த கோடு வேர்ட்லேயே அவன் இருக்கிற இடத்தோடைய அட்ரஸை சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவங்க நம்பருக்கு ஒவ்வொரு லெட்டர் வச்சுருப்பாங்க போல், அதுபடி அவனும் ஏதோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு கோட் வேர்ட் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே ஷீச்சங் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு பார்க்குறான். ஆனால் அப்பயே அவனுக்கு எதுவும் புரிஞ்ச மாதிரி இல்லை. இங்க யோசிச்சு யோசிச்சு அந்த அட்ரஸை சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்கே ஷீச்சங்கோட அப்பா வந்துடுறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அவன் வாட்சை மறைச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் வெளியில் வரியா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல இவன் எந்திரிச்சு வெளியில போகிறான். இங்க ஷீச்சிங்க குவாஷிங்க உட்காந்து அந்த நம்பரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அவன் எதுக்கு நம்மளுக்கு இது இப்போ சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுக்குடா என் ரெசிபி பேப்பர்ல எழுதி வச்சிருக்க அப்படின்னு குவாஷிங் கேட்கும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு 2 பேரும் யோசிக்க, ஷாவை கூப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா வருது. ஷா அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும், ஒருவேளை அதை யோசிச்சு பார்க்குறான். அதில் அவன் என்ன எழுதியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூன்னு அனுப்பியிருக்கான், அதுக்கப்புறம்
உங்க அப்பா எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காரு, எனக்கு காசு தான் முக்கியம், நீ வேண்டாம் அப்படின்னு அனுப்பியிருக்கான் போல அப்படின்னு புரியாம என்னென்னமோ தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில ஷீச்சங் கடுப்பாயிட்டு, போங்கடா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பீட்ஸ். பை.